கிரகங்களின் ஒளியை, நட்சத்திரத்தின் ஒளியை கிரகித்து பூமிக்கு அனுப்புறதுனால தான் அவர்களின் பேர் கிரகங்கள். எனவே கிரகங்கள் கடத்தியாகவும் தேவதூதர்களாகவும் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நட்சத்திரங்கள் தெய்வங்களாகவும் நட்சத்திரத்தின் ஒளியின் பெயர் தாராவாகவும் அழைக்கப்படுகின்றன. இதை தான் நம்ம வேத நூலில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, குரு பகவானுடைய மனைவி பேர் தாரா, 27 நட்சத்திரத்துடைய ஒளியின் பேரும் தாரா தேவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால தான் இந்த தாரா பலனை தாராவை பிடிச்சாலே போதுங்க, வேறு எதையுமே பிடிக்க தேவையில்லை அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம போகும்போது கடைசியாக அந்த வகுப்பு முடியும் போது உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். இப்போ ஒரு ஆப்பு கொடுத்துட்டா நான் ஈஸியாகவே இன்றைய நட்சத்திர பலன் என்னன்றது உங்களுக்கு அங்கே காண்பிக்கும், இன்றைக்கு என்ன பலன் அப்படின்றது. ஆனாலும் இந்த புரிதல் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு விளக்கமாக சொல்கிறேன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா?